ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்த துருவமாக இருந்து நடத்தி வருகிற நடத்துதல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட முடியாது, மைக் போட முடியாது, சவுண்ட் வருவாங்க, சவுண்ட் இல்லாம கொஞ்சம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிச்சிடலாம். அந்த கண்களை மூடி ஜெபிச்சிடலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த கொள்ளை வியாதியினுடைய தீவிரம், அதனுடைய சூறையாடுதல் தேசத்திற்குள்ளே பலமாய் சூழ்ந்திருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே என்று ஆண்டவர் எங்களுக்கு வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே, எத்தனை உண்மை என்பதை நாங்கள் இக்காலகட்டங்களில் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆயினும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதின்படி கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறீர். நம்முடைய கிருபையினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில கூட நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆண்டவரே நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு அருளுவீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கனெக்ட் ஆயிட்டாங்க. யாரு பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மகிமையான நாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டம் உண்மையாகவே ஆங்காங்கே சபைகள் மூடப்பட்டு ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய வீடுகளிலேயும் இப்படிப்பட்ட சில சாதனங்களை பயன்படுத்தி, செல்போன் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி குடும்பம் குடும்பமாக அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வீடுகளில் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே திருச்சபையினுடைய ஒரு பெரிய மகத்துவம் இந்நாட்களிலே நமக்கு புரிந்திருக்கும். நமக்கு அனுகூலமான நாட்கள் இருந்த காலத்தில் எல்லாம் சபையை நம்ம எவ்வளவு கனவீனப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம எவ்வளவு கனவீனப்படுத்தி இருக்கிறோம். சபைக்கு வராம நம்முடைய சொந்த அலுவல்களை எல்லாம் பார்த்து கொண்டு நம்ம எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு சபை மூடப்பட்டிருக்கிற நாட்களிலே தேடினாலும் கிடைக்காத ஒரு நிர்பந்தமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இந்த நாட்களிலே நம்மை அவருடைய சமூகத்தில் ஒன்று கூட்டி அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சபையை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே நம்முடைய சபையை ஏற்படுத்தினார், அந்த நோக்கம் நிறைவேறுகிற காலகட்டங்களுக்குள்ளே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் நமக்கு முன்னுரையாக எடுத்துரைத்ததான அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த நாட்களிலே பகிரங்கமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். அவர் தாம் ஸ்தாபித்து விட்டு போன அந்த திருச்சபை ஒரு பூரண
மணவாட்டியினுடைய அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த நாளிலே மிகுந்த ஜாக்கிரதையோட உருவாக வேண்டும் என்று சொல்லி அந்த மணவாட்டி சபை உருவாகிறதுக்காக ஆண்டவர் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இனியும் காலம் செல்லாது என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி இருக்கிற சூழ்நிலைகளின் சம்பவங்களை நாம் அறிகிறதின்படி ஆண்டவர் எப்போவனா வரலாம். அவருடைய வருகைக்கு நாம் மிகுந்த ஆயத்தம் உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபத்துல இந்த சபைக்கான நோக்கத்தை நாம பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்துல இந்த சபைக்கான நோக்கத்தை நாம பார்க்கிறோம். ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனம் 27ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த தெய்வீக ரகசியமாய் ஆதி காலங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான அந்த சபை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பூமியில அது ஸ்தாபிக்கப்பட்டது. வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டு காலங்களில் எல்லாம் அந்த சபை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் மூலமா அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில காரியங்களில் விளக்கி காண்பிக்கிறேன். அதற்கு முன்பாக சபையை தேவன் ஸ்தாபித்ததற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 27வது வசனத்துல வாசிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, தனக்கு முன்பாக தன்னுடைய ஃப்ரண்ட் ஆஃப்ல தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்முடைய ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவன் தந்து உருவாக்கப்பட்ட அந்த சபையை தனக்கு முன்பாக மனவாட்டியாக நிறுத்துவதற்காக. எப்படிப்பட்ட மனவாட்டினா, கரை திரை இல்லாத பரிசுத்தமும் பிழை அற்றதுமான சபையாக. ஏனென்றால் சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அது தன்னுடைய சரீரம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை அவருடைய சரீரமா இருக்கிறது. கிறிஸ்து பரிசுத்தர், கிறிஸ்து எல்லாவற்றிலேயும் தன்னை பரிசுத்தர் என்று விளங்க காண்பித்தவர். ஆனா அவருடைய சபையாகிய சரீரம் இதே பரிசுத்தத்திற்கு ஒத்த ஒரு நிலை அடையும் பொழுதுதான் அந்த தலை இந்த சரீரத்தோடு கூட இணையும். அந்த இயேசு கிறிஸ்து இந்த சரீரமாகிய சபையோடு கூட இணைவார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இந்த சபையானது கரை திரை அற்றதாக தனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான சபை ஏதோ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் சபை உருவாச்சு அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு சபையை இந்த பூமியிலே ஸ்தாபித்தாலும் இது தேவனுடைய ஆதீனத்திலே, தேவனுடைய சித்தத்திலே யுகாயுகமாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த காரியத்தை குறித்து வேதமும் தேவனுடைய அந்த பரிசுத்தவான்களும் சொல்லுகிற சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தமக்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரராகிய கிறிஸ்துவின் மூலமாக முழு உலகத்தையும் தன்னோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பூமிக்கு அனுப்புவதற்கும் அவர் மூலமாக புற இனத்தாரும் இஸ்ரவேலரும் ஏக சரீரமாக இணைக்கப்பட்டு அவர்களுக்கு கிறிஸ்து தலையாக இருந்து அவர்கள் முழுவதுமாக பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக வந்து சேர வேண்டும் என்பது பிதாவாகிய தெய்வம் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருந்ததான சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமா கேளுங்க. இன்றைக்கு சபைகள் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. We are the church. நாம் தேவனுடைய ஆலயம். நாம போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் அந்த கட்டிடத்தை கூட ஆராதனை கூடம் அப்படின்னு சொல்றமே தவிர அந்த கட்டிடத்துக்கு நாம போனாதான் வேல்யூ. இது தெரியாம நிறைய பேர் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் போய் ஆராதிக்கக்கூடிய இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த முழு தேவ ஜனங்களும் கூடி வந்து ஆராதித்த அந்த இடத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை இப்படி எதிரடையாக மாறுபட்டதாக இருக்கும் பொழுது நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சமாரிய ஸ்திரீனிடத்தில் பேசும்போது சொன்னார், பிதாவை எங்கும் எப்போதும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார். பிதாவை எங்கும் எப்போதும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ ஒருவேளை சபை மூடப்பட்டாலும் ஐயோ சபை மூடிச்சேன்னு நம்ம உட்கார்ந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து கர்த்தர் மறுபடியும் சபைகளை திறக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலத்தை நமக்கு கொடுத்தாரே, ஆனால் அங்க போய் கர்த்தரை சுதந்திரமா மகிழ்ச்சியா ஆராதிக்கலாம். அதனால இன்னைக்கு சபை மூடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. குடும்பமாக வீடுகளிலே அமர்ந்து ஆராதிப்பதற்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரரை கொண்டு இக்காலகட்டங்களிலே அவரை தலையாக தந்தருளி நம்மை ஏக சரீரமாக இணைக்கக்கூடிய சபையை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டிருக்கிறார் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுது பாருங்களேன். ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல உலகத்தினுடைய சிருஷ்டிகளையும் படைப்புகளையும் நாம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் மனுக்குலம் வீழ்ந்து போன மனுக்குலத்துக்கு அந்த 3ஆம் அதிகாரத்திலேயே 15வது வசனத்துல பிதாவாகிய தெய்வம் இந்த இரட்சகராகிய இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவை ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பிதா அறிவித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாகவே ஒருவேளை மனுக்குலம் விழுந்து போகுமே ஆனால் அதற்கான மீட்பின் திட்டத்தில் போகும்படியாக இயேசு கிறிஸ்து பணிக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வருவதற்கு அப்பவே தன்னை ஒப்புக்கொண்டதுனால உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 1ஆம் அதிகாரத்துல நாம வாசிச்ச எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம வாசிப்போமே ஆனால் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா தேவனுடைய திட்டத்தையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த சபையையும் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. பாருங்களேன், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த ரட்சிப்பின் திட்டத்துல, இந்த மீட்பின் திட்டத்துல அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக, தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்ட போது ஓப்பனாக வெளிப்படையாக ஏற்படுத்தப்பட்ட சபை ஆண்டாண்டு காலமாக தேவனுடைய ஆதீனத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சபை நிழலாட்டமான ஒரு சபையாக, ஒரு மறைமுகமான ஒரு சபையாக, ஒரு மறைந்த ஒரு சபையாக வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றார், இந்த ரகசியம் பெரியது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மை அவருடைய மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். காலங்கள் நிறைவேறும் போது அவர் வெளிப்பட்டு இந்த காரியங்களை பூமியிலே நடப்பித்து ஜெயமுள்ளவராக அவர் பரமேறி சென்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் பாருங்க, இந்த மனவாட்டி சபையினுடைய மீட்புக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சபையை ஸ்தாபித்து விட்டு போய் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, சபையை ஸ்தாபித்த அவர் இன்றைக்கும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய வலது வாரிசத்துல போய் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய மனவாட்டி சபையானது கரை திரையற்றதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமாக தமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுல சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தா பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கடைசி நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் சொல்லுது. ஆனா அந்த வசனம் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப கர்த்தருடைய இந்த மகிமையான சபை ஆண்டாண்டு காலமா எப்படி காணக்கூடாததாக அது காலாகாலங்களிலே வெளிப்பட்டு வந்தது. இப்பொழுதோ காணக்கூடிய பிரம்மாண்டமான அவருடைய சரீரமாகிய சபையாக இந்த கடைசி நாட்களிலே மகிமையாய் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக மனுமக்களை, அதாவது வீழ்ச்சி அடைந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தம்முடைய குமாரன் மூலமாக முழு மனுக்குலத்தையும் ஒப்புரவாக்கிக் கொள்ள தமது சித்தத்தின்படி வரும் காலங்களில், அதாவது இந்த கடைசி நாட்களாகி இந்த காலத்துல தமது குமாரன் மூலம் தேவனுடைய ராஜ்யமாகிய தம்முடைய சபையை ஸ்தாபிக்கவும் அதற்கு இயேசுவை தலையாக ஏற்படுத்தவும் சித்தமானார். பிதாவினுடைய சித்தம் பாருங்களேன், தன்னை இழந்து போயிருந்த வீழ்ச்சி அடைந்த மனுக்குலத்தை தம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுப்பதற்கு இந்த கடைசி காலங்களில் அவரை அனுப்பி
அவர் மூலமாக ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபைக்கு அவரை தலைவராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலேசியர் நிருபத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கும் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன். அது மட்டும் இல்ல, நாம எபேசியர் நிருபத்துல வாசிக்கும் பொழுதும் 1:23 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பிரியமானவர்களே, சபைக்கு தலை யார் தெரியுமா? குடும்பத்திற்கு தலை அந்த குடும்பத்தின் கணவன் என்று சொல்லி குடும்ப உறவுகளை சொல்லுகிறது போல சபைக்கு தலை, முழு ஜனங்களுக்கும் தலை, முழு குடும்பத்துக்கும் தலை, முழு சரீரமாகிய சபைக்கும் தலை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முழு சரீரமாகிய சபைக்கும் தலையாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபை வெளிப்படும் வரைக்கும், அதாவது கிறிஸ்து வந்து இந்த சரீரமாகிய சபை வெளிப்படும் வரைக்கும், கிறிஸ்து வந்து இந்த சரீரமாகிய சபை வெளிப்படும் வரைக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சபைக்கான நிறைய மாதிரிகள், தட் மீன்ஸ் அதாவது நிறைய நிழலாட்டமான காரியங்கள் சபைகளாக வெளிப்பட்டதை நாம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் குடும்பம் அவர்கள் சபையாக இருந்தார்கள். அந்த முதல் குடும்பம். அதனால்தான் கணவன் மனைவிக்குரிய உறவை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உரிய உறவாக பவுல் சொல்லி இந்த ரகசியம் பெரியது என்றார். இந்த ரகசியம் ஆண்டாண்டு காலமாக அது மறைமுகமாகவே வந்து கொண்டிருந்தது. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த ரகசியம் வெளியரங்கமாக அவருடைய மகிமையான சபையாக வெளிப்பட்டது என்பதை தான் பவுல் சொல்ல வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் என்கிற கணவன் மனைவி முதல் சபைக்கு அடையாளமாக இருந்தார்கள். முதல் சபைக்கு அடையாளமாக இருந்தார்கள். அது குடும்பமாகிய சபை. அது குடும்பமாகிய சபை. இரண்டாம் சபை எங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல தேவன் மனுக்குலம் முழுவதையும் அழிக்க சித்தமான பிறகு ஒரு குடும்பத்தை தன்னுடைய மீட்பின் திட்டத்துல, ஒரு குடும்பத்தை தன்னுடைய மீட்பின் திட்டத்துல ஆண்டவர் திட்டமிடுகிறார். அந்த குடும்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா நோவாவினுடைய குடும்பம். இந்த நோவாவுக்கும் நோவாவினுடைய குடும்பத்துக்கும் ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொப்பேர் மரத்தினால ஒரு பெரிய பேழையை செய்ய வேண்டும். அந்த பேழையில உலகத்தினுடைய மிருக ஜீவன்களுடைய வித்துக்களை காப்பதற்கு, உலகத்தில் மிருக ஜீவன்களுடைய வித்துக்களை காப்பதற்கு அந்த பேழைக்குள்ளே சுத்தமான மிருகங்களிலும் அசுத்தமான மிருகங்களிலும் ஜோடு ஜோடாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொன்னார். அது மாத்திரமல்ல, நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன்களும் அவருடைய மருமகள்களும் ஆகிய 8 பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 150 நாள் ஜலப்பிரவாகமானது பெருகிக் கொண்டு இருந்தது. 150 நாள் ஜலப்பிரவாகம் பூமியில் இருந்தது. அதற்கு பிறகு பேழை அராராத் என்கிற மலையிலே போய் தங்கிற்று. இந்த அராராத் என்பதற்கு பரிசுத்த பூமி என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் அழிவுக்காக நியமிக்கப்பட்ட போது தேவன் ஒரு ரட்சிப்பின் பேழையை நோவாவுக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பின் பேழை ஒரு சபை. இந்த ரட்சிப்பின் பேழை ஒரு சபை. கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் பேழையாக இருக்கிறார். நம்முடைய ஜீவன்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் பொழுது நாம் வெளிப்படுவோம் என்று சொல்லி நிருபங்கள்ல பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோமே. நோவா காலத்தில் இருந்த அந்த பேழை
ஒரு மறைமுகமான சபைக்கு அடையாளம். அந்த நாட்கள்ல பாருங்க, வானத்திலிருந்து மழை பெய்தது, பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, பேரழிவு உலகத்துல வந்தது. ஆனா நோவா பேழை காக்கப்பட்டது. அது போலதான் இந்த உலகம் அழிக்கப்படும். பூமிக்கு கீழே இருந்தும் அழிவு வரும், வானத்தின் மேல இருந்தும் அழிவு வரும். ஆனா பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே காக்கப்பட்டவர்களையோ தம்முடைய பரிசுத்த பூமி ஆகிய பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தர் சேஃபா கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். அதை பாருங்க, அந்த காலத்திலே ஆண்டவர் அதை ஒரு அடையாளமாக காண்பித்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சபையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை உட்படுத்தி கொண்டு அந்த கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துருகத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி கொண்டு அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உலகத்துல வானத்திலிருந்து அழிவு வந்தாலும் சரி, பூமியிலிருந்து அழிவு வந்தாலும் சரி, அந்த பேழைக்குள்ளே காக்கப்படுகிறவர்களாக நாம வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை மீட்டு அவருடைய பரிசுத்த பூமிக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் தம்முடைய சபையின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய விரும்புகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் நோவாவினுடைய காலத்தை கர்த்தர் நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறார். சோ அந்த ரட்சிப்பின் பேழை என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து மறைமுகமாக சொல்லப்படுகிற, அவருடைய சபையை குறித்து மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒரு ஞானார்த்தம் உள்ள ஒரு காரியம். ஞானார்த்தம் உள்ள ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் சபை குடும்பமாகிய சபை, ஏதேனிலே தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட சபை. இரண்டாவது சபை பேழையாகிய சபை. அராரத் மலை மேலே கர்த்தர் நிறுத்துவதற்கு சித்தம் கொண்டாரே, அதுபோல சீயோன் மலை மேலே நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன ஆகுமோன்னு சொல்லி திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய பேழைக்குள்ளே நாம் இருப்போமே ஆனால் சகலவற்றிலே நம்மை போஷித்து காக்க வல்லவர். யோசித்து பாருங்க, அந்த 40 நாள் மழைக்கு முன்பதாக நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டம் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். உனக்கும் உன்னோடு கூட இருக்கிற மிருக ஜீவன்களுக்குமான ஆகாரத்தை அதிலே சேர்த்துக்கொள் என்று சொன்னாரே, அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தராலே போஷிக்கப்படுகிற போஷிப்பு நிச்சயம். கர்த்தர் அவனுக்குரிய அப்பத்தையும் தண்ணீரையும் அவனுக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அந்த காரியத்தை நிச்சயமா நமக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம் கான்ஃபரன்ஸ் காலம் பக்கத்துல வச்சுக்கோ, நான் கட்டான கனெக்ட். மூன்றாவது சபை ஆபிரகாம் சாரா. ஆபிரகாம் சாரா. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் 75 வயதில் அழைத்தார். 75 வயதில் அழைத்தார். ஆனா 100 வயதில் தான் ஈசாக்கை ஆபிரகாம் மகனாக பெற்றெடுக்கிறார். இதற்கு இடையில ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. அவர்கள் எல்லாம் மாமிசத்தின்படி சுய சித்தத்தின்படி பிறந்தவர்கள். அவர்கள் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறது இல்லை. ஆனா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? ஆபிரகாமுடைய சரீரத்துல ஒரு பிள்ளை பெறுவதற்கான சத்துவம் இல்லாத நாட்கள். சாராளுடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை சுமப்பதற்கான சத்துவம் இல்லாத நாட்கள். மாம்சத்தின் சத்துவத்துல ஈசாக்கு பிறக்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின் வாக்குத்தத்தத்திலே ஈசாக்கு பிறந்தார். அது எதற்கு அடையாளம்? விசுவாசத்தின் சந்ததிகளை பெற்றெடுத்த ஆபிரகாம், சாராள் என்பவர்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமே, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமே. நம்மை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் விசுவாச சபை. ஆபிரகாம் சாராள் என்கிறதான அந்த விசுவாச சந்ததியினருக்கு வாக்குத்தத்தத்தினாலே பிறப்பிக்கப்பட்ட ஈசாக்கை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவரோடு கூட ஏக சபையாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம விசுவாச சபை என்று இன்றைக்கு உரிமை பாராட்டுகிறோமே.
அந்த விசுவாச சபைக்கு முன்னடையாளமாக இருப்பது ஆபிரகாமும் சாராளுமாகிய அந்த குடும்பம். ஆக மூன்றாவது ஒரு சபை விசுவாச சபை. ஆபிரகாம் சாராள் என்கிறதான அந்த விசுவாசத்தின் அந்த மக்களாலே வாக்குத்தத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட சபையை போல இன்றைக்கு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக, புத்திர ஸ்வீகாரத்தினாலே ஸ்வீகரிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, விசுவாசத்தினாலே அவருடைய ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றவர்களாக ஒரு விசுவாச சபைக்கு அடையாளமாக இருக்கிறோமே. இந்த விசுவாச சபையானது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆபிரகாம் சாராள் என்பவருடைய வாழ்க்கையின் நிழலாட்டமாக அந்த சபை வந்து கொண்டிருந்ததை நாம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு சபை மோசே ஆரோன் என்பவர்களை கொண்டு வழிநடத்தப்பட்ட சபை. இந்த சபை எப்படிப்பட்டது? எகிப்தில பார்வோனு கிட்ட அடிமையாக இருந்தது. மீட்பின் ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசுதலினாலே, பல அற்புத அடையாளங்களினாலே இந்த சபை விடுதலையோடு கூட புறப்பட்டு செங்கடலிலே ஞானஸ்நானத்திற்கு ஒப்பனையான ஒரு ஞானஸ்நானத்தை பெற்று வனாந்திரத்தில் சபைக்கு அடையாளமாக வழிநடத்தப்பட்டு கானான் என்கிற அந்த பரம கானானுக்கு, எப்படி இஸ்ரவேலர்கள் ஒரு பூமியில இருக்கிற ஒரு தேசமாகிய கானானுக்கு பிரயாணப்பட்டு போனார்களோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி இருக்கிற நாம சபையாகிய வனாந்திரத்தில் எதற்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தில் போய் சேருகிறதற்காக. அப்போ தேவ ஜனமே, முதல் சபை குடும்பமாகிய சபை, இரண்டாம் சபை பேழையாகிய சபை, மூன்றாம் சபை விசுவாச சந்ததியின் வாக்குத்தத்தத்தின் சபை, நான்காம் சபை பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்ட விடுதலையின் சபை. விடுதலையின் சபை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வெள்ளியினாலும் பொன்னினாலும் அழிந்து போகிற வஸ்துக்களினாலும் அல்ல, ஆட்டுக்கடாவின் ரத்தத்தினாலும் காளைகளுடைய ரத்தத்தினாலும் அல்ல, தம்மை தாமே தம்முடைய சுய ரத்தத்தினாலே கர்த்தர் மீட்டுக் கொண்ட சபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய சுய ரத்தத்தினாலே கர்த்தர் மீட்டுக் கொண்ட சபை. எப்படி அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்பை அடையாளமாக பெற்று அந்த எகிப்திலிருந்து எபிரேயர்கள் புறப்பட்டார்களோ, அதுபோல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இவ்வுலகத்தின் வாழ்வையிலிருந்து, இவ்வுலகத்தின் அழிவிலிருந்து மீட்கப்படும்படியாக சபைக்குள்ளே இணைக்கப்பட்டு சபையின் மூலமாக தேவ ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களையும் உபதேசங்களையும் பெற்றுக்கொண்டு நாம அந்த பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோமே. அன்றைக்கு மோசேயின் மூலமாக ஒரு விடுதலையின் சபை பிரயாணப்பட்டது போல இன்றைக்கு தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்து அந்த சபைக்கு அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக உபதேச சட்டதிட்டங்களை கொடுத்து அவர்கள் மூலமாக சகலவற்றையும் கர்த்தர் செய்து அந்த சபை இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்காகத்தான் இன்றைக்கு ஊழியர்கள் பாடுபடுறாங்க. உண்மையான ஊழியர்கள் பாடுபடுறாங்க. ஊழியர்கள் ஜெனரலா எல்லாரையும் சொல்ல முடியாது. உண்மையான ஊழியர்கள் பாடுபடுறாங்க. பவுலும் கூட சொல்றாரு பாருங்களேன், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 32ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல சொல்றாரு, இது ரகசியம். இந்த ரகசியம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காண்பிக்கிறத வேதம் நமக்கு ரொம்ப அழகா அடையாளம் காண்பிக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்காக, இந்த கிறிஸ்துவாகிய சரீரமாகிய சபைக்காக தேவ மனிதர்களும் பாடுபடுகிறார்கள். இது உருவாவதற்காக, இந்த சபை ஜெயம் எடுப்பதற்காக, இந்த சபை அற்புதவனமாக விளங்குவதற்காக. அதனாலதான் இந்த எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல
12ஆம் வசனத்துல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை போதகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ ஜனமே, இவ்வளவு பெரிய திட்டங்களை தேவன் தம்முடைய ஆதீனத்திலிருந்து ஏற்படுத்தி அந்த மகத்தான திட்டங்களுடைய மகிமையான வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சபையை வெறும் கல்யாணத்துக்காகவும் கல்லறை கிடைக்கும்ன்றதுக்காகவும் ஜாதிய அடிப்படை கொண்டு சபையை பிரித்து வைத்துக் கொண்டு இந்த ஜாதிக்கு ஒரு சபை அந்த ஜாதிக்கு ஒரு சபைன்னு சொல்லும்படியாகவும் இன்றைக்கு உலகம் சபையை கூறு போட்டு இருக்கிற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரால தம்முடைய சபை இத்தனை சீர்கெடுக்கப்படும் பொழுது அவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவர் சவுக்கை பின்னினார். ஏன் தெரியுமா? என் வீடு அநேகருக்கு ஜப வீடு, சகல ஜனத்தாருக்கும் ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அதன் மேல தன்னுடைய உக்கிரகத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை இந்த சூழ்நிலை ஆண்டவருடைய உக்கிரகத்தினுடைய சவுக்காய் இருக்குமே, ஆனால் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு நாம நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியும் சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசித்து உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் சபை மோசேயின் மூலமாக விடுதலை பெற்ற சபையாக புறப்பட்டதே, அந்த சபை இன்றைக்கு இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக விடுதலையின் பிரயாணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற சபைக்கு அடையாளம். 5ஆம் சபை தாவீதின் மூலமாக, நான் கடைசி நாட்கள்ல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எதை குறித்த காரியம்? தாவீதினுடைய வம்ச வழியில வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விழுந்து போயிருக்கிற கூடாரமாகிய இஸ்ரவேலரையும் அவருடைய சரீரத்தின் மூலமாக ஏகமாய் இணைக்கப்பட்டிருக்கிற புறஜாதிகளையும் ஒருங்கிணைத்து மகிமையான ராஜ்யமாக ஏற்படுத்தி அந்த ராஜ்யத்தை அரசாளுகிறவராக கிறிஸ்து இருப்பார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள், தேவனாலே நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலுடைய நாட்களிலே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், உலகத்தில அநேக ராஜாக்கள் இருந்து உலகத்தின் மக்களை அரசாளுகிறது போல அவர்கள் ஒரு ராஜ்யமாக இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சவுலை அவர்களுடைய மன விருப்பத்திற்காக ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனா அந்த சவுல் விழுந்து போனான். அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த தாவீதை அவன் கையில எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு மேய்ப்பன், அந்த மேய்ப்பன் ராஜாவாக மாறினான். கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பராக வெளிப்பட்டார். இந்த முறை வெளிப்படும் பொழுது அவர் மகிமையின் பிரதான ராஜாவாக வெளிப்பட போகிறார். அப்ப மேய்ப்பனாக வெளிப்பட்டு ராஜாவாக நம்மை ஆள போகிறவராக வரப்போகிற கிறிஸ்துவை அந்த காலத்தில் தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜனங்கள் ஆளுகை செய்யப்பட்டதற்கு அடையாளமான ஒரு சபையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 5ஆம் சபை என்ன சபை தெரியுமா? சுதந்திரமாகிய சபை. தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு சொத்தாக சுதந்திரங்களாக இருக்கிறார்கள். அவர்களை ஆளுவதற்கும் அவர்களை வழிநடத்துவதற்கும் கர்த்தர் அந்த நாட்களிலே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவாகிய தாவீதை ஏற்படுத்தினது போல இந்த கடைசி நாட்களிலே முழு உலகத்தின் ஜனங்களையும் விசுவாசிக்கிற ஜனங்களையும் நல்ல மேய்ப்பனாக வந்த கிறிஸ்துவினுடைய மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி
அந்த மேய்ப்பனுடைய இரத்தத்தினாலே அந்த மந்தையை மீட்டெடுத்து அந்த மந்தையை ஆளுவதற்கான ராஜாவுக்குரிய அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் கடைசி நாட்களிலே நம்முடைய குமாரனுக்கு கொடுக்க போகிறாரே, அந்த சுதந்திரமாகிய சபையை சேர்ப்பதற்கு தான் இயேசு மணவாளனாக ராஜாதி ராஜாவாக மீண்டும் வரப்போகிறார். அப்ப இன்றைக்கு இருக்கிற அந்த காரியம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சுதந்திரமாகிய சபையாக, ராஜரீகமான சபையாக நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. பாருங்க, 5வது சபை சுதந்திரமாகிய சபை. 6வது சபை தாவீதுக்கு பிறகு 42வது தலைமுறையில, ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் இருக்கிற 42வது தலைமுறையில கிறிஸ்து வெளிப்பட்டார். இதற்கு இடையில தாவீதுக்கு பிறகு வந்த அரசர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை சரிவர செய்யாம விழுந்து போனவர்களாக அநேகர் இருந்தாங்க. ஒரு சிலர் ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சாங்க. அவர்களுக்கு பிறகு முழு இஸ்ரவேல் ஜனமும் பாபிலோன் தேசத்திற்கு, அதாவது யூத கோத்திரம், யூதா தேசம் முழுவதும் பாபிலோனுக்கும், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அசீரியர்களுடைய கரத்திலும் அடிமைப்பட்டு போனது. அடிமைப்பட்டு போன அந்த ஜனங்கள் பிற்காலங்களிலே அவர்கள் விடுதலை பெற்று வந்து எருசலேமிலே குடியேறினார்கள். அதற்கு பிறகு இருக்கிற ரோம ஆட்சி காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து 3.5 ஆண்டு காலம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா காரியங்களையும் திருஷ்டாந்தரப்படுத்தி காண்பித்து தன்னை அந்த ராஜ்யத்திலிருந்து வந்து இந்த உலகத்துல மீட்டு கொண்டு மறுபடியும் அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மத்தியஸ்தராக, அந்த வழியாக, அந்த சத்தியமாக, அந்த ஜீவனாக எல்லா விதத்திலும் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து தன்னுடைய 33.5 வயதுல கல்வாரி என்கிற இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெற்றி உள்ள, மரணத்தின் மேல் ஜெயம் கொண்ட மகத்தான தெய்வமாக, வெற்றி உள்ளவராக அவர் பரமேறி சென்றார். அவர் பரமேறி செல்லும் பொழுது அவருடைய சரீரமாகிய சபையை இங்கே ஸ்தாபித்து அந்த சரீரமாகிய சபைக்கு அப்போஸ்தல ஊழியங்களை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த சபைக்கு அச்சாரமாக கொடுத்து அந்த சபையானது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் பெருக வேண்டும் என்கிற திட்டத்தை அந்த சபைக்கு கொடுத்து அவர் கடந்து போயிருக்கிறார். அப்போ 6வது சபை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஸ்தாபித்ததான அவருடைய சரீரமாகிய சபை. இன்றைக்கு இந்த 6வது சபையின் காலகட்டத்தில் தான் நாம இருக்கிறோம். ஆனா இந்த 6வது சபையோடு சபையினுடைய நிலை முடிந்து போயிடல. 7வதாக பூரண மனவாட்டியாக இந்த சபை உருவாகி தேவனோடு விட மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை இந்த சரீரமாகிய சபையிலிருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 6வது சபை இயேசு வந்து ஸ்தாபித்து விட்டு போன அவருடைய சரீரமாகிய சபை. அந்த சரீரமாகிய சபையிலிருந்துதான் பூரண மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிற சபை. இந்த மனவாட்டி சபையை தான் ஆண்டவர் எப்படி தனக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார் அப்படின்றத எபேசியர்ல சொல்றார். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோமே, முதல்ல கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய திட்டம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் தம்முடைய சரீரமாகிய சபை குறித்தும் வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய திட்டத்துக்கு உட்பட்ட இந்த சபை அவ்வளவு சீக்கிரமா இந்த உலகத்தோடு அழிவதற்கு, ஏதோ ஒரு கொள்ளை வியாதியில அழிவதற்கு, உலகத்தின் கிரியைகளிலே அழிவதற்கு ஒரு நாளும் தேவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஒரு நாளும் தேவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன் இன்றைக்கு இந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்னா, அவருடைய சரீரமாகிய சபையிலிருந்து ஒரு மனவாட்டியின் சபை உருவாக்கப்பட வேண்டும்.
ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில தான் அந்த மனவாட்டியின் அலங்காரத்தை அந்த சபை பெற்றுக்கொள்ள முடியலாம், அந்த எழுப்புதலின் அணிகலன்களை சபை பெற்றுக்கொள்ள முடியலாம். அதை சிக்ஷித்து போதித்தாகிலும் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் திட்டம் உள்ளவராக இருக்கிறார். கைவிடுவதற்கு அல்ல, அதை சேர்த்துக் கொள்வதற்கு. ஆனா கைவிடப்பட்ட ஒரு சபையா மாறக்கூடியவர்களா மாற முடியும் அப்படின்னா எப்படி மாற முடியும்னா, இந்த தெய்வத்தினுடைய திட்டத்திலிருந்து விலகி போகும் பொழுது அப்படி நாம அந்த மனவாட்டியினுடைய அவயவமா இல்லாதபடிக்கு விலகி போக முடியுமே தவிர, மற்றபடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த பக்தி உள்ளவனுக்காக கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தம்முடைய சரீரமாகிய சபையிலிருந்து தேவன் ஒரு பூரண மனவாட்டி சபையை உருவாக்குவதற்காக அவர் பெரிய காரியங்களை சபைக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியங்களை உனக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சத்துவம் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் சபையாகிய நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவம் நம்மை ஒன்றும் பண்ணாது. உபத்திரவம் நம்மை ஒன்றும் பண்ணாது. உபத்திரவம் கிறிஸ்தவர்கள் புதிதாக சந்திக்கிற ஒரு காரியம் கிடையாதுங்க. ஆதியிலிருந்தே பக்தி உள்ளவன் உபத்திரவப்படுகிறான். கிறிஸ்துவனுடைய சந்ததி உபத்திரவப்படுகிறது. ஆதியிலிருந்தே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த உபத்திரவத்தின் மூடே நாம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த பாடுகளின் பாதையில கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நல்ல மேய்ப்பனாக இருக்கிற கர்த்தர் நல்ல மேய்ச்சல்களை மட்டும் நடத்திவிட்டு விடுகிறவர் அல்ல. மரண இருளின் பாதையிலே நம்மை கொண்டு போய் அங்கேயும் நம்மை பயிற்சித்து அங்கேயும் நம்ம கூட இருந்து நம்மை பூரணப்படுத்தி நம்மை அந்த மகிமையான மேட்டின் மேல கொண்டு போய் நிறுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து நாம் அவருடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக மாறுவதற்காகவே தேவன் அவருடைய சபையாகிய மனவாட்டியை நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சபையை ஆண்டாண்டு காலமாக சந்ததியின் காலமாக மறைமுகமான அர்த்தங்கள் உள்ள சபைகளாக ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். இந்த காலத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மகிமையான பகிரங்கமான சபையாக தம்முடைய சரீரமாகிய சபையாக அதை நிறுத்தி இருக்கிறார். அந்த சரீரமாகிய சபைக்குள்ள இருந்துதான் மனவாட்டி சபை எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நாங்கெல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லி அங்கங்க கூடிக்கொண்டிருக்கிற சர்ச்சஸ் சொல்லி பேரை வச்சுக்கொண்டு உலக நாடுகளிலே வருகிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லி ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட சரீரத்தை அல்ல, தம்முடைய மனவாட்டிக்குரிய தாம் சுய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட தன்னுடைய ஜீவனை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இருக்கிற அந்த சரீரமாகிய சபையிலிருந்து எழும்ப போகிற ஒரு மகிமையான மனவாட்டி சபைக்காக அந்த மனவாளனாகிய கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாட்கள் சமீபம். சபையே, இந்த கிருபைக்கு, இந்த செயல்பாட்டுக்கு, இந்த சித்தத்துக்கு மனம் திரும்புவதற்கு தேவன் இன்றைக்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவே தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற மகத்தான சித்தம். கரை திரையற்ற பழுதற்ற சபை. கரைனா என்ன, திரைனா என்ன? கரைனா என்ன, திரைனா என்ன? ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், டைம் போயிட்டதுனால நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். கரை என்பது மேலாக காணப்படுகிற பாவம். நம்முடைய ஷர்ட்ல ஒரு கரை பட்டுச்சுன்னா யாரும் ஒண்ணா பார்த்து சொல்லுவாங்க, எப்ப என்ன ஷர்ட்ட கரையா இருக்குது. அதே நீங்க போடுற இன்னர் பனியன்லயோ இன்னர் கார்மெண்ட்ஸ்லயோ ஒரு கரை இருந்ததுன்னா அது யாருக்கும் தெரியாது, போடுற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்போ கரை என்பது வெளியரங்கமாக மற்றவர்கள் குற்றம் சாட்டும்படியாக காண்பிக்கிற பாவங்கள். திரை என்பது மனசாட்சியிலே நாமே குத்துண்டு நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிற ரகசிய பாவங்கள். இந்த ரெண்டையும் ஆண்டவர் நம்மிலிருந்து அகற்றி அவருடைய பழுதற்ற சபையாக, பரிசுத்தம் உள்ள சபையாக, உள்ளும் புறம்பும் அலங்காரம் உள்ள ஒரு சபையாக. அவருடைய மனவாட்டி ராஜஸ்திரீ யார் தெரியுமா? உள்ளான அழகுள்ளவர், உள்ளான அழகுள்ளவர். இன்னர் கார்மெண்ட்ஸ்ல கூட கரை இருக்காது. வெளிப்படையானவர், வெளிப்படையானவர். மெல்லிய வஸ்திரம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிற காரியம். அப்ப எல்லாவற்றிலும் வெளிப்படையாக, மனசாட்சியில உத்தமமாக, நல் மனசாட்சி உடையவர்களாக, மனசாட்சியில குற்றம் சாட்டப்படாதவர்களாக, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையத்தான் திரை. திரைனா என்னன்னா, மூடப்பட்டிருக்கிற ஒரு காரியத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள், மூடப்பட்டிருக்கிற காரியத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் திரை. இன்னைக்கு எவ்வளத்தை மூடிட்டு நம்ம மேல பரிசுத்தவான்கள் மாதிரி, பரிசுத்தவாட்டிகள் மாதிரி பைபிள் எடுத்துன்னு சுத்திட்டு இருந்தாலும், சபைக்குள்ள நம்ம உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், தேவன் சுத்த மனசாட்சியை எதிர்பார்க்கிறவர். தியத்திரா என்கிற சபைக்கு 7 சபைகள்ல ஆண்டவர் செய்திகளை அந்த சபைகளுக்கு கொடுக்கும் பொழுது தியத்திரா என்கிற சபைக்கு சொல்றாரு, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருடைய ஐ, அவருடைய கண்கள் எக்ஸ்ரே ஐ, ஊடுருவி பார்க்கக்கூடிய ஐ. இன்னைக்கு ஐ சென்சிட்டிவ்ல நிறைய அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. என்ன மிஷின், என்ன சொல்லுவாங்க அது? இந்த ஸ்கேனர் மிஷின். ஐ சென்சிட்டிவ், எலும்புகளுக்குள்ள கூட ஊடுருவி அதற்குள்ள இருக்கிற வியாதிகளை பார்க்கக்கூடிய ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதான ஒளி கதிர்களை உடையதான ஸ்கேனர் மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனா அவைகளை காட்டிலும் கர்த்தருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. கரு உருவாகும் முன்னே அதை பார்க்கிறதற்கும், அதற்குள்ள எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னே, அதற்குள்ள அவயவங்கள் உருவாகிறதுக்கு முன்னே, அந்த சின்ன கருக்குள்ள அதையெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஹை சென்சிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற கண்களை உடையவர் தான் தேவன். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய கண்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஊடுருவி போய் நம்முடைய உள்ளத்தின் அந்த ரங்கங்களையும் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையுடைய கண்கள் அவருடைய கண்கள். வெளியில வேஷம் போட்டுலாம், கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா மனசாட்சி மனித சாட்சியிலும் பகிரங்கமா சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம் மனசாட்சி. இந்த மனசாட்சி உன்னை குற்றம் உள்ளவன் குற்றம் இல்லாதவன் நியாயம் தீர்க்குமே. ஆனால் அதை காட்டிலும் நம்ம மேல நின்று அதிகமா நம்மை நியாயம் தீர்க்க தேவன் எத்தனை உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைந்திருக்க முடியாது. அப்போ அந்த உள்ளான அலங்காரத்துல, உள்ளான தூய்மையில, இருதயத்தின் உண்மையில தேவன் தம்முடைய சபையை தமக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். புறஜாதிகள் குற்றம் சாட்டுகிற நம்முடைய பேச்சினால, நம்முடைய செயலினால, நம்முடைய கிரியைகளினால புறஜாதிகள் நம்மளை குற்றம் சாட்டுவாங்கன்னா நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப பிரியமானவர்களே, புறம்பான சாட்சியிலே, மனித சாட்சியிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனசாட்சியிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கரை திரை அற்ற பரிசுத்தம். கரை திரை அற்ற பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தான் பிழை இல்லாத பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது. பிழை இல்லாத பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டியாக, பரிசுத்த சபையாகத்தான் தேவன் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவனை கொடுத்து அதை தனக்கு மீட்டு கொண்டு தனக்கு முன்பாக மனவாட்டியாக நிறுத்த கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் திட்டம் நமக்கு உண்டு. இவ்வளவு பெரிய மீட்பின் திட்டம் நமக்கு உண்டு. இவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கைக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை நாம் இழப்போமே ஆனால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்க மக்கள் வேற ஒருத்தர் இருக்க முடியாது.
இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் சொல்லிட்டு புறஜாதியார் நரகத்துக்கு போகும்போது அவன் கூட சேர்ந்து நீ நரகத்துக்கு போவாயானால் இத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? அதை விட புறஜாதியானாகவே இருந்துட்டு போயிருக்கலாமே. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாயே. ஒன்று அனலாவது இரு, இல்ல குளிராவது இரு, இல்ல ரெண்டும் கலந்த ஒரு மிக்சிங் லைஃப்ல நீ உன்னை இணைத்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை வாங்கி பண்ணி போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கைவிடப்படுவார், நீ கைவிடப்படுவார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். சபையே மனம் திரும்பு, தேவ ஜனமே மனவாட்டியின் அலங்காரத்தை தரித்துக் கொள்ள தீவிரப்படும். மணவாளன் வருகையின் நாள் சமீபம், மணவாளனுடைய வருகையின் நாள் சமீபம். அவர் தம்முடைய சுதந்திரமாகிய சொத்தை அவருக்காக மீட்டுக் கொள்வதற்கு அவர் வருகிற நாள் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புவதற்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற இந்த தருணத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள ஒப்புக் கொடுப்பாயானால் மெய்யாகவே நீ பாக்கியவான், மெய்யாகவே நீ பாக்கியவதி, மெய்யாகவே நீ தேவனுக்குள்ளே மகிமையானவன் என்பதை தேவன் உனக்கு சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்கு திரும்புவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து Thank you Lord. ரப்பஹஷிகடனு ஊதமகடிகு ಹುಡುದಿ ಗಮೂಟಮಲ ಉಷ್ಟಿಡಿದಿನಿ ದುರಬಾದಿಯ ತರೆಗಳ சகப்பனே மகிஸ்துதே. நீ கைவிடப்படுவதற்காக தேவன் இவ்வளவு பெரிய திட்டத்தில் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ கடன் பிரச்சனைக்காக நீ சபைக்குள்ள வந்தோன்னு நீ நினைச்சுட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ சில வியாதி பிரச்சனைகளுக்காக நீ சபைக்குள்ள வந்த நீ நினைச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ரீசனா வச்சு நீ சபைக்குள்ள இருந்தாலும் இந்த ரீசனுக்காக கர்த்தர் உன்னை சபைக்குள்ள சேர்க்கல. உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த மகத்தான திட்டத்துல நீ பங்காக இருக்கிறாய். எவ்வளவு பெரிய பாக்கியம் உனக்கு! இதத்தான் தாவீது 16ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்றாரு. 16வது சங்கீதத்தை நம்ம வாசிச்சு நம்ம முடித்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 16வது சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் சொத்து. நாம இதுவரைக்கும் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இப்போ ஒருபோது நமக்கு கை கொடுக்கல. பாருங்க, ஏக்கரா கணக்குல சொத்து இருந்தாலும் அதை வித்து சாப்பிடுறதுக்கு இப்ப முடியல. ஒரு பொருளை வாங்கணும், பணம் கையில வச்சிருந்தாலும் ஒரு பொருளை போய் வாங்கணும்னா வாங்க முடியல. உலகம் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய ஞானத்தையும் பயன்படுத்தி இந்த உலகத்தை வென்றிடலாம், தெய்வீகத்தை வென்றிடலாம் அப்படின்னு நினைச்சது பாருங்க. ஆனா அந்த எண்ணத்தை கர்த்தர் பைத்தியமாக்கி இன்னைக்கு குருட்டாட்டம் உள்ளவர்களா தெரிய வச்சிருக்கிறாரு. நீயும் நானும் உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாக அல்ல, தேவன் பேரிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதி முதல் நம்மை அவருடைய திட்டத்தில் இணைத்திருக்கிறார். சிறப்பான பங்கும் சுதந்திரமும் நமக்கு உண்டு என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரையே சார்ந்திருப்போம். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உடைய அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மகத்தான சபையின் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சாக்கியத்தை ஒருபோதும் நாங்கள் இழக்காதபடிக்கு காத்துக் கொள்வதற்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க, ஜெபத்திலே உறுதியா இருங்க. ரோமர் 12:12 சொல்லப்பட்டதின்படி நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே கருத்துருங்க. ராஜா வருகிறார்.